ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில் இந்த எபிசோட நான் பார்க்க போற படம் 2004 ஒரு சவுத் கொரியன் எமோஷனல் ரொமான்டிக் டிராமாவாக வெளியான எ மொமெண்ட் டு ரிமெம்பர். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஆசாசையாக காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற படத்துடைய ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு கட்டத்துல அல்சைமர் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு கொடுமையான ஞாபக மறதி நோய் கதாநாயகிக்கு வர இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன நடந்தது, இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். படத்துல நம்ம ஹீரோவோட பேரு சாய், ஹீரோயினுடைய பேரு கிம் சுஜின். நம்ம ஹீரோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஃபோர்மேனாக வேலை பார்க்கிறாரு. ஹீரோயின் பேசிக்காக ஒரு ஃபேஷன் டிசைனர். ஆனா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இவர் ஃபோர்மேனாக ஒர்க் பண்றாரோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடைய சிஇஓவோட பொண்ணு அவங்க. இவங்க படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல மீட் பண்றாங்க. ஹீரோயின் ஒரு கோக் வாங்கலாம்னு சொல்லி அந்த ஸ்டோருக்கு போய் ஒரு கோக்கை வாங்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, ஓ நம்ம பாட்டில உள்ளே வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு. திருப்பியும் அந்த ஸ்டோருக்கே போறாங்க. போய் டோரை ஓபன் பண்ணா அந்த பக்கம் டோரை இழுத்துட்டு ஹீரோ நிக்கிறாரு. ஓபன் பண்ணா அவருடைய கையில அந்த கோக்கை டின் இருக்கு. ஹீரோயின் உடனே, ஓ பில்லு பே பண்றது நானு, கோக்கை இவர் எடுத்துட்டு வந்துடுறாராமா அப்படின்னு சொல்லி கோவத்துல ஒரு பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு அந்த கோக்கை வாங்கி குடிச்சிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. அங்க இருந்து கிளம்புனவங்களுக்கு கொஞ்சம் தூரம் போய் அவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் எடுக்கலாம் அப்படிங்கிற தருணத்துல தான் தெரியுது, ஓ பர்சையுமே அதே ஸ்டோர்ல நம்ம வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி திருப்பியும் அதே ஸ்டோருக்கு போக அந்த கவுண்டர்ல இருக்க நபர் ஹீரோயினுடைய பர்சையும் அவங்க வாங்கின கோக்டுன்னு, மேடம் ரெண்டையும் மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி தூக்கி கவுண்டர் டேபிள்ல வைக்கிறார். அப்பதான் ஹீரோயினுக்கு தெரியுது, சோ நம்ம யாருகிட்ட இருந்து கோக்டினை வாங்கி குடிச்சோமோ அது அந்த ஆளே பாவம் காசு பே பண்ணி வாங்கினதுதான். இருந்தாலும் நம்ம மாட்டுக்கு பிடிங்க கோவமா முறைச்சு குடிச்சிட்டு போயிட்டோம். ஆனா ஒரு வார்த்தையுமே சொல்லல, ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பான் போல தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த விஷயமே அவர் மேல ஒரு ஈர்ப்பை உண்டாக்குது இவங்களுக்கு. இதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பத்துல ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க, காதல் வயப்படுறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய பணக்கார பொண்ணும் வாழ்வாதாரத்துக்கே போராடுற ஒரு சாதாரண ஒரு ஏழை பையனும் காதலிச்சாலே கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா பொண்ணு வீட்டுல. அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வருது. இருந்தாலும் இதையெல்லாம் எதிர்த்து நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வீட்டுடைய சமூகத்துடைய. ஆனா இதுல எதிர்பார்க்காத விஷயம் என்ன அப்படின்னா, ஹீரோயினுக்கு ஒரு தருணத்துல அல்சைமர் டிசீஸ் அப்படின்னு சொல்லப்படுற கொடுமையான ஒரு ஞாபக மறதி நோய் அது அவங்களுக்கு வருது. அது வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இடைப்பட்ட இந்த கல்யாணம், காதல், இதெல்லாம் என்னதான் ஆச்சு, இதுதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் ஏற்று நடிச்ச நடிகர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் நான் பின்னாடி வரேன். இந்த படத்துல ஹீரோயினுடைய அப்பாவாக ஒரு கதாபாத்திரம் வந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் அவ்வளவு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடைய சிஇஓ, என் பொண்ணை நான் எந்த அளவுக்கு தங்க தொட்டில போட்டு வளர்த்திருப்பேன். அப்படி இருக்கும்போது அவ திடீர்னு ஒருத்தர் மேல ஆசைப்பட்டாரு. அதுவும் அவர் சோத்துக்கே கஷ்டப்படுற ஒரு ஆளு, வாழ்வாதாரத்துக்கே போராட்டிட்டு இருக்க ஒரு ஆளு அப்படின்னு நான் கேள்விப்படும் போது ஒரு தகப்பனாக நான் எப்படி சட்டுன்னு ஒத்துப்பேன். அந்த விஷயத்த அவர் பல இடங்கள்ல சூப்பராக அவர் ஃபேஸ்லயே பக்காவாக வெளிப்படுத்தியிருப்பாரு. அற்புதமாக இருக்கும் அவருடைய நடிப்பு. அவருடைய கேரக்டர்லாம் ஆக்சுவலி படத்துல ரொம்ப ஒரு சில சீன்ஸ்ல வர்ற ஒரு கதாபாத்திரம் தான். ஆனா அதையே அந்த அளவுக்கு அவர் ஹோல்ட் பண்ணி சூப்பராக பண்ணியிருப்பார். அதே மாதிரியே ஹீரோ எப்படி ஒரு ஃபோர்மேனா இருக்காரோ அதே நேரத்தில் அவர் ஒரு நல்ல கார்பெண்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம காமிப்பாங்க. ஆனா அவரை கேட்டா, நான் நல்ல கார்பெண்டர் ஆனது காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய குருநாதர் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை ஒரு கதாபாத்திரம் வரும் படத்துல. அவருமே படத்துல ஒரு 1-2 சீன்ல தான் வருவாரு. ஆனா அந்த 2 சீன்ல கூட ஒரு குருநாதர்னா இப்ப இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை ஜஸ்டிஃபை பண்ணிப்பாரு அவர் எடுத்த ரோலை. ஹீரோ ஹீரோயினுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்த அளவுக்கு வார்த்தையே கிடையாதுங்க அதை விவரிக்கிறதுக்கு. அற்புதமாக இருக்கும். அவங்க ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸ் தனியாக தூக்கி நிறுத்தும் அந்த படத்தையே டோட்டலா. குறிப்பா சொல்லணும்னா, ஹீரோ நம்ம ஊர்ல 3 சீட்ல ஆடுவோம்ல, அந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட ஒரு 3 சீட்டை வச்சுட்டு அதையெல்லாம் அப்படி ஷஃபிள் பண்ணி போட்டுட்டு, இதுல இந்த கார்டு எதுங்கிறத நீ கரெக்டா சொல்லிட்ட அப்படின்னா நான் உனக்கு ஒண்ணு தரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. ஹீரோயின் தப்பான கார்டை கை காட்டிடுவாங்க. காமிச்ச உடனே ஓகே பெட்ல நீ தோத்து போயிட்டா, மரியாதையா காசு எடு அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க அந்த தருணத்துல ஹீரோயின் காசு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு பதிலா அவர் பக்கத்துல போய் அவருடைய கன்னத்துல ஒரு முத்தத்தை பதிச்சுட்டு அப்படி வெக்கத்தோட தலை குனிச்சுட்டு அப்படி திரும்பிப்பாங்க. அந்த ஷாட்லாம் சான்ஸே கிடையாது. இதெல்லாம் நடிப்புன்னு நீங்க நம்பவே மாட்டீங்க. படம் பாருங்க, உங்களுக்கு புரியும். அதே மாதிரியே படத்துடைய லேட்டர் பார்ட்ல ஹீரோயின் ஒரு சீன்ல ஹீரோவை கேட்பாங்க, ஏன் திடீர்னு நீங்க அழுகுறீங்க பேசிட்டு இருக்கும் போது அப்படிங்கும் போது ஹீரோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறத வார்த்தைகள்ல வாயிலேயே சொல்லாம ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்து கண்ணுல மாட்டிக்கிட்டு அழுகிற ஷாட் ஒண்ணு இருக்கு.
நடிப்பின் உச்சம் அது. அந்த ஷாட் பாருங்க, நம்மளுடைய கண்களே கலங்குறதுக்கு அவ்வளவு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான காட்சி அது. ரெண்டாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த படங்களுடைய ஓவரால் காட்சி அமைப்புகளே. சில படங்கள் மட்டும்தான் படம் பார்த்துட்டு இருக்கோம், நல்லா தாங்க இருக்கு படம் பார்க்கறதுக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். சில படங்கள்ல இருந்து நம்ம படம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அந்த படத்துடைய நம்ம பார்த்து அனுபவித்த நம்ம உணர்ந்த அந்த கதாபாத்திரங்கள் நம்மளை சுத்தி சுத்தியே வரும். என்னமோ இப்படி ஆகி போச்சுங்க, ஒரு படம் தான் பாக்குறோம் அப்படிங்கறதையும் தாண்டி சார் இருந்தாலும் இது நடந்திருக்க கூடாதுங்க, இது இப்படி ஆயிடுச்சுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரும். அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு கனத்த மனசாக உங்களுடைய மனசை இந்த படம் மாத்தும். படம் பாருங்க, உங்களுக்கு அது தெரியும். படத்துல மூணாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்துடைய மியூசிக். அற்புதமாக பண்ணியிருப்பாரு மியூசிக் டைரக்டர். பொதுவாக ரொமான்டிக் டிராமாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு மியூசிக்கல் டிராமா மாதிரியே தான் அந்த படம் போகும். நிறைய லவ் மாண்டேஜஸ், நிறைய லவ் சீக்வன்ஸ், அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல அப்படி த்ரூ அவுட்டா மியூசிக் கம்ப்ளீட்டாக பிளே ஆயிருக்காரு. எந்த இடத்துலலாம் தேவையோ அந்த இடத்துல மட்டும் அவ்வளவு சூப்பரான கம்போசன் பண்ணியிருப்பாரு படத்துடைய மியூசிக் டைரக்டர். அவ்வளவு சூப்பராக இருக்கும் அந்த படத்துடைய காட்சி அமைப்புகளுக்கான ரீ ரெக்கார்டிங். அடல்ட் கான்டென்ட் பொறுத்த அளவுக்கு இந்த படத்துல ஒரு சில கிஸ்ஸிங் சீன்ஸ் இருக்கு, ஒரு 1-2 லிப்லாக் இருக்கு, மற்றபடி வேற எதுவும் கிடையாது. இருந்தாலும் இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமான்னு. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் இருக்கக்கூடிய ரேட்டிங் 8.25 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பொறுத்த மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.